The measure of responsiveness, the demand for the towards change in the price of coffee in the market is an example of இருக்காம். சந்தையின் காபியின் விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு தேயிலையின் தேவையின் வினைத்திறன் அளவீடு டேஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலன்னா ஒன்னும் கிடையாது, சிம்பிளான கான்செப்ட் தான். இது என்ன கான்செப்ட்னா, நம்ம இந்த சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா. சப்ஸ்டியூட் குட்னா என்ன? ரெண்டு பொருள் இருக்கும். ஒரு பொருளோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பொருளோட வந்து டிமாண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளோட டிமாண்ட் என்னன்னா கம்மியாயிரும். ஏன் கம்மியானா ரெண்டு பொருளும் என்ன அப்படின்னா ஒரே மாதிரிதான் நோக்கத்தோடு தான். டீ இருக்குன்னு வச்சுக்கலாம். டீயோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடும்னு வச்சுக்கேன், எதுக்கு டீயை போய் வாங்கிட்டு காஃபி போயிடலாம்னு சொல்லிட்டு காஃபி போய் வந்து வாங்க வைப்பாங்க. அப்ப காஃபி போய் வாங்க ஆரம்பிங்க, அந்த இடத்துல என்ன ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல பிரைஸ் இன்க்ரீஸ்னாலதான். இதுதான் ஒரு பொருள்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பொருளோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பொருள் இருக்கோ அதுதான் வந்து சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு சொல்லுது. இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, டீ இருக்கு, காஃபி இருக்கா. அதாவது காஃபியோட பிரைஸ் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்னா, டீ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டீயோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நடக்கிற இந்த மெஷர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன கான்செப்ட், அதான் வந்து கொஸ்டினை கேட்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்? இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு மீனிங் இருக்கு. அதாவது தமிழ்ல நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்க என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளோட டிமாண்ட் வந்து என்ன மாதிரி மாறும். டிமாண்ட் சேமா தான் இருக்குமா, இல்ல கூடுமா, இல்ல குறையுமா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து பாக்குறதா என்ன சொல்லுவாங்க, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிராஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட் இதுல வந்து பிரைஸ் கூட்டும் போது இன்னொரு டிமாண்ட், அதாவது ரெண்டு கிராஸ் ஆகுதா, ஒரு இதுல பிரைஸ கூட்டினா அந்த பொருள்ல என்ன டிமாண்ட் குறையுது, ஆனா இன்னொரு பொருள் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்றாங்க, கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் ப்ராப்பரா வந்து சொல்லியிருக்கேன். கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, குறுக்கு விலை நெகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பொருள் வந்து எக்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒய்யில வந்து டிமாண்ட் வந்து என்னன்னா ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றது. இது எதுக்குலாம் எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது எங்கெல்லாம் வந்து நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் இந்த சப்ஸ்டியூட் குட் டீ காஃபி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. டீல பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலானதான் என்ன வச்சிருக்காங்கன்னா காஃபியோட பிரைஸுமே வச்சிருப்பாங்க. இது ஏன் வச்சிருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் இந்த காரணத்தினாலதான் புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், பி தான் வரும். ரைட்டா?